ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். உடனடியாக அமெரிக்கா நேற்று மாலை இவருடைய உடல் நல்லடக்கத்திற்காக எடுத்து செல்லப்படுகிற நேரத்தில் அமெரிக்கா 80 நிலைகளில் அடித்தார். பயங்கர தாக்குதல். இது எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும். நம்ம கையில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, முதலில் சபாகர் துறைமுகம். ஓகே, இந்த சபாகர் துறைமுகத்தில் இந்தியா மல்டி பில்லியன் டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை முழுமையாக அடித்திருக்கிறார்கள். இரண்டாவது ஈரான் ஷஹர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மூன்றாவது ஏராளமான பாலங்கள். மூத்த தலைவரும் அதிகார தலைமையும் பக்கர் கலீபா. அவர் யாரு? அந்த நாட்டுடைய சபாநாயகர். அவர் சொல்றாரு, இட் இஸ் ஃபுல் ஆபரேஷன். இது ஒரு அடக்குமுறை. நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவுடைய அடக்குமுறைகளுக்கு பயப்பட மாட்டோம். இட்ஸ் ஓவர். ஐ திங்க் இட்ஸ் ஓவர். சம்திங் குட் ஹேப்பன். அவர் சொன்னது. நான் நினைக்கிறேன் போர் முடிஞ்சது. நான் நினைக்கிறேன், ஆனா ஏதோ நடக்கலாம், வேற யாராவது பேசலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராஜா மாதிரி புறப்பட்டு போறாரு. இப்போ உலகம் முழுவதும் டொனால்ட் ட்ரம்பை செய்வதற்கு திட்டம். இதை யார் சொன்னா? இஸ்ரேல் சொல்லுது. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வாங்க சார். 2 தினங்களாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் உக்கிரமாக நடந்த செய்திகளை நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 80 நிலைகளை ஈரானுடைய 80 நிலைகளை அமெரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடி தாக்குதலாக குவைத், பஹ்ரைன், கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸை அடிச்சிருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த ஈரானுடைய பாராளுமன்ற அமைச்சரவை தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க, இனிமேல் அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கும் பயமுறுத்துறதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதற்கிடையில் இந்த போரனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது? தெளிவான கேள்வி. ஒரு விரிவான பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரே கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவதுங்க, அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துட்டு. இந்த போர் முடிவுக்கு வந்துட்டால் உலகமும் அமைதி பெறும். குறிப்பாக நமது இந்திய நாட்டில் பெரிய கிரைஸ் நமக்கு முடிந்ததுன்னு நாம் எல்லாம் நினைத்திருந்தோம். ஆனால் இங்கே தான் ஒரு சூட்சமம் தெரிந்திருக்கிறது. அமெரிக்கா ஜெனீவாவில் நடைபெற்ற அந்த டிஜிட்டல் கையெழுத்து போலி கையெழுத்து என்றும், அது உண்மையான கையெழுத்து அல்ல என்பதும், ஏதாவது ஒரு திட்டத்திற்காக அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை செய்வது போன்று நடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் வெளிப்படையாக யூதர்களோடு மோடி கொண்டதும் அது ஒரு திட்டமிட்ட நாடகம்தான். அதில் உண்மை இல்லை என்பதை தற்போது நடந்து வரக்கூடிய சம்பவங்கள் தெளிவாக தெரியுது. நீங்கள் கேட்ட கேள்வியில் கொஞ்சம் மனசாட்சி உள்ள எந்த மனிதனும், ஒரு மொராலிட்டி கோடில் கார்டியன் ஒரு செய்தியை வெளியிடுது, 30 to 40 மில்லியன் மக்கள் கூட போகிறார்கள். அதாவது 3 to 4 கோடி மக்கள் இறந்து போன அயத்துல்லா கமேனியுடைய மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மோடி அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாட்டாலும் ஊர்கள், சாலைகள் அப்படி தான் வருவாங்க, ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் உலகத் தலைவர்களில் ஒரு 60 நாட்டுக்கு மேலே இந்திய தலைவர், இந்தியாவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் செல்லலை. அவர் சார்பாக இந்தியாவுடைய கேபினெட் துணை அமைச்சர்கள், அவர் சார்பாக பீகாருடைய ஹசன் அப்படிங்கிற ஒரு, அதாவது அவர் முழு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கவர்னர் போயிருக்காரு. அனைத்து கட்சி தலைவர்கள், அதாவது சல்மான் குர்ஷித்து, மஹபூபா முஃப்தி, அப்புறம் ஒரு கலெக்டிவாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமை இந்தியா அனுப்பியிருக்கு. சவுதி போயிருக்காங்க, கத்தர், எல்லா நாடுகளுமே தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சீனா எல்லாருமே. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் சொல்கிறார், இது எனக்கு சரியான தருணம், நினைச்சா போட்டு காலி பண்ணிடுவேன். இது ஒரு மனிதன் மனசாட்சியோடு பேசுகிற பேச்சா?
இந்த நேரத்தில் உங்களால் தான் 38 பேர் படுகொலை செய்யப்பட்டீர்கள். உணர்ச்சிபூர்வமாக ஒரு குழுமம் இருக்கிறது தனது தலைவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு. சின்ன கோஃபின் ஃபாக்ஸ் ஒன்று அதில் இருக்குது. ஆயத்துல்லா கமேனியுடைய மகள் வழி பேத்தி 14 மாத குழந்தையும் மரணிக்க செய்திருக்கிறீர்கள். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்ல, கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா? அப்போ அமெரிக்கா போர் நடப்பதற்கு முன்பே, ஹெர்மூஸை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே தனது வாயால் தாக்குதலை நடத்தி விட்டது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? உண்மையிலேயே சமாதானத்தை விரும்புகிறவங்க, உண்மையிலேயே அமைதி ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, 14 ஒப்பந்தங்கள் வேண்டும் என்று நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு ரெட்டோரிக் ஸ்டேட்மெண்ட், சொலவாடல், உளறல், இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு செய்தியை அவர்கள் நிச்சயமாக போட்டிருக்க மாட்டார்கள், போட்டுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அந்த செய்தி கேட்ட உடனே ஈரானுடைய பொது சமூகம் கொதித்து போய்விட்டு, என்னடா இவ்வளோ நடந்த பிறகும் பண்ணுவேன் குத்துவேன்னு சொன்னால் யாருக்கும் ஆகாது. சரி, பரவாயில்ல. இந்த நிலையில் 14 ஒப்பந்தங்கள், நல்லா கவனிங்க. முதலாவது ஆயுத பிரச்சனைகளை குறித்து அதாவது நாம் இந்த 60 நாட்களுக்கு பின்பு பேசிக்கொள்ளலாம். ரெண்டாவது மிக மூல பிரச்சனை ஹெர்மூஸ் பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை அவர்களுக்கான பணத்தை விடுவிப்பது, ப்ரோசன்ஸ் அசெட்ஸ். அது கண்டிப்பாக வில் பி ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டும், பண்ண வேண்டும். அவர்களுடைய பணத்தை, அவர்களுக்கு இழப்பீடு 28 லட்சம் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல திட்டங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான மீட்டிங்கை, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, சைன் பண்ணியாச்சு. 60 நாட்களில் அமெரிக்கா பிளாக்கேடு முற்றுகையை நீக்கிறணும், ஈரானும் முற்றுகையை நீக்கிறணும். ஈரான் வெளிநாட்டுக்கு சரக்கு அனுப்பலாம், அமெரிக்கா கப்பல்கள் போயிடும், அமெரிக்காவுக்கு நேச நாடுகள், ஐரோப்பா நாடுகள் எது வேணாலும் வாங்கிக்கிடலாம், பிரச்சனை இல்லைன்னு பண்ணி கப்பல் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ இருக்கார் பாருங்க, அவர் ஒரு கூட்டத்தை போடுறார். எந்த பக்கம்? மத்திய கிழக்கில். அந்த கூட்டத்தில் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங். அதில் மார்க்கோ ரூபியோ மட்டுமில்லை, சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தர், துருக்கி, எல்லா நாட்டு, ஓமன் இன்க்ளூடிங் ஓமன் வரைக்கும் கலந்துக்கிறாங்க வெளிநாட்டு அமைச்சர்கள். அதில் ஒரு ப்ரொக்ளமேஷன், பிரகடனத்தை அறிவிக்கிறார்கள். ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது ஓமன், ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது மறைமுகமாக சவுதி, ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது இது நம்ம பேர் இன்னொரு நாடு எது, கத்தர். இந்த நாட்டில் ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தம் அமல்படுத்தி கொண்டு இருக்கிற வேளையில் அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ தலைமையில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூடி தேர் கிரியேட்டட் சம் கைண்ட் ஆஃப், என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொக்ளமேஷனை உருவாக்குறாங்க. அது என்னன்னா, ஈரான் கையில் ஆயுதம் இருக்கிறது ஆபத்து, ஈரானுடைய ப்ராக்சிகளுக்கு சப்போர்ட் கொடுக்கறது ஆபத்து, ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்கிறது ஆபத்து. இப்போ கொஞ்சம் நீங்கள் யோசனை செஞ்சு பாருங்கள், புத்தியோடு யோசனை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒழிப்பதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சு தான் அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டார். மசூத் பிரசிடன்ட், ஹீஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் பேர் என்னது, ஈரான், அவரும் கையெழுத்து போட்டார். அப்போ நீங்கள் எதுக்கு சார் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ வேண்டுமென்றே அமெரிக்கா குழப்பம் ஏற்படுத்த முனைந்தார்கள். இப்போ அதுக்கு ஈரான் பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஈரான் ரெஸ்பான்ஸ் ஒன்றே பண்ணாங்க. அணு ஆயுதங்களை பற்றி என்னட்ட கேட்குறீங்களே, அணு ஆயுதங்களே இருக்கக்கூடாது, நாம் அனைவரும் ஆயுதத்தை நல்ல முறையில் பயன்படுத்துன்னு சொன்ன நாடே நாங்கள் தானே. உங்கள் பக்கத்தில் 300 குண்டு இருக்காங்க, அவங்க அரபுகளை பார்த்து கேட்குறாங்க. 90 கப்பல்கள், சின்ன கப்பல் பெரிய கப்பல், கப்பல்களாக வச்சுருக்காங்க யார், இஸ்ரேல். அதை பற்றிலாம் கேட்காம ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களை கேட்குறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அரபுகளே அப்படின்னு ஈரான் கேட்குது. இப்போ தான் அப்புறம் அவருடைய மரண அடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா குண்டை போடுவேன்னு சொன்னது, அப்பவும் ஈரான் ஒன்றும் சொல்லலை. இந்த நிலையில் ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. முக்கியம் ஹெர்மூஸ் தான். ஈரான் இருக்கக்கூடிய பெரிய பீரங்கி அணுவே ஹெர்மூஸ் தாங்கிறாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் யூரோப்லேருந்து. அப்போ என்ன போட்டிருக்காங்க, சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. அது எனக்கு டிராஃப்ட் இல்லை, இருந்தால் தான் நான் படிச்சிருப்பேன், யாருக்குமே கிடைக்கல. இது வந்த செய்தி தான், செவி வழி செய்தி தான். ஓகே. ஆனால் ரகசியமாக என்ன போட்டிருக்காங்கன்னா, டேபிளுக்கு கீழே காசு வாங்கிடலாம், சுங்க கட்டணம் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் வாங்கிடலாம். ஈரான் என்ன சொல்லிட்டு, இந்த பார்ட் எங்களுடைய பார்ட், யூஎன் கன்வென்ஷனல் ஆஃப் லாக் இப்படி இது எங்களுடைய பார்ட். கடல் பகுதியில் 24 கடலாதிக்க மைல்களுக்குள்ளே இருப்பது அந்த நாட்டு அந்த எந்தெந்த நாட்டுக்கு, இப்போ நம்ம நாட்டுக்கு அப்படி தான், எல்லா நாடுகளுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பார்டர். அப்படி இருக்கச்ச அது எங்களுடைய பாகம்,
அதில் வந்து அமெரிக்கா யாரும் வரக்கூடாது. இட் இஸ் அவர் சாவரின் இன்டெக்ரல் டெரிட்டோரி. நோ வி நெவர் கெட் ரீட். நாங்கள் அதை விட்டு அகல மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு வழிப்பாதையை தயார் பண்ணாங்க. 8 கிலோமீட்டர் டெப்த்து ஆழமானது. அப்படி கப்பல்கள் போகட்டு, பிரச்சனை இல்லை. நாங்களும் ஓமனும் மேனேஜ் பண்ணிக்கோம். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இதில் அமெரிக்காவுக்கு ஒன்றும் தலையிட வேண்டியதில்லை. இதுதான் சமாதான ஒப்பந்தம், இப்படித்தான் கையெழுத்து ஆயிருக்கு. இப்படி போய் கொண்டு இருக்கிற போது திடீரென அமெரிக்கா ஒரு 3 கப்பல்களை தூண்டி விட்டு இன்னொரு வழியை கிரியேட் பண்ணுறாங்க. தெற்கு பகுதியில் ஒரு வழி இருக்குது, ஹெர்மூஸுடைய பாரம்பரியமான வழி இது. இன்னொரு பக்கம் ஓமன் பக்கத்தில் ஒரு 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 வேயை கிரியேட் பண்ணி அந்த கப்பல்கள் போகும்போது ஈரான் சொல்லுது, எப்போ அந்த பக்கம் போகக்கூடாது, இதுதான் போகணும், இதுதான் பாரம்பரியமான வழி, இந்த இடத்துல தான் நீங்கள் போகணும்னு சொன்ன உடனே என்ன சொல்லப்போனால் இது வந்து ஒப்பந்தத்திற்கு எதிரான விஷயமும் கூட. ஒப்பந்தத்துக்கு எதிரான விஷயம், கரெக்ட். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துலேயே தாங்க போகணுங்க, இதில் போகக்கூடாதுன்னு ஈரான் வான் பண்ணால் அந்த கப்பல் போகுது. அமெரிக்காவுடைய ப்ரோவோகேட் நல்லா தெரியுது. இவங்க சொல்லி பார்த்தாங்க, தாக்குதல் நடத்தினாங்க ட்ரோன்களை வச்சு. இப்போ அமெரிக்கா உலகம் முழுவதும் முதல் தாக்குதலை ஈரான் நடத்தினது. ஈரான் எப்படி தாக்குனாங்கன்னா முழுமையாக தாக்கலை, ஒரு பேருக்கு தாக்குனாங்க. கப்பல் பெரும் சேதாரம் இல்லை, பின்பகுதியில் அடிபட்டது, பெரிய காயங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, யாருக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை, கப்பலுக்கும் சேதம் இல்லை. 3 கப்பல்களும் போய்விட்டது. ஓஹோ, 3 கப்பல்கள் போய்விட்டது. உடனடியாக அமெரிக்கா அன்று இரவே தாக்குதல் நடத்துகிறார்கள். எத்தனை இடத்துல? 10 நிலைகள். நீங்கள் கேட்டது 80 90, அது 2வது. 10 நிலைகளில் தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தி பிரச்சனையை கிளப்புறாங்க. இத்தனைக்கும் உலகத் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது யாராவது நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க. அமெரிக்கா கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்தது. இது ஒரு சந்தேகம் வரும். இப்போ நான் சொல்றது உண்மையாக இருந்தால் சந்தேகம் வரும். இந்த நிலையில் இவர்களுக்கு கடும் கோபமும் சினமும் அடையுது. மக்களே வந்து தலைவர் இறந்துட்டாருன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் போய் உள்ள பந்தர் அப்பாஸ்லையும் ஷிர்கு தீவுலையும் கேசவத்துலையும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன் இந்த இடத்த அவங்க குறி வைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து அவர்களுக்கான டெலிகாம் சென்டர், ரெடார் சென்டர், கடல் பிராந்தியம் எல்லாமே இருக்குது. அடிக்கிறாங்க. அடித்தோடனே ஈரான் வந்து கடுமையான தாக்குதலை குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தரில் அடிச்சிட்டாங்க. அதில் பெரும் சேதாரம் வந்தது பஹ்ரைன். உடனடியாக அமெரிக்கா நேற்று மாலை இவருடைய உடல் நல்லடக்கத்திற்காக எடுத்து செல்லப்படுகிற நேரத்தில் அமெரிக்கா 80 நிலைகளில் அடித்தார். பயங்கர தாக்குதல். இது எப்படி அடிச்சிருக்காங்கன்னா நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும். நம்ம கையில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. முதலில் சபாகர் துறைமுகம். ஓகே, இந்த சபாகர் துறைமுகத்தில் இந்தியா வந்து $multi billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை முழுமையாக அடித்திருக்கிறார்கள். 2வது ஈரான் ஷஹர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். 3வது ஏராளமான பாலங்கள். 4வது பந்தர் அப்பாஸ், ஷிரிக் மற்றும் கொனாராக், சபாகர், இப்படி பல இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக அங்குள்ள லோக்கல் தஸ்னீம் நியூஸ் தெரிவிக்கிறது. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த 80 இடங்கள்ல நான் சொன்னதெல்லாம் இது இமாம் அலி மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல். இதை விட ஒரு மோசமான நிலை மசார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அது ரொம்ப செழிப்பான எழில் நிறைந்த ஒரு எலைட் சொசைட்டி வாழக்கூடிய நகரம். ஓகே, ஒரு பெரிய நகரம், ரொம்ப அழகான நகரம். அந்த நகரத்தில் பெரிய கட்டடங்களில் குண்டு, பாலைவனங்களில் குண்டு, அந்த நகரங்களில் மக்கள் வாழக்கூடிய நிலைகளில் தாக்குதல். இதே போல தாக்கி ஒட்டுமொத்த மக்களையும் அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் கேட்ட கேள்வியில் மூத்த தலைவரும் அதிகார தலைமையும் பக்கர் கலீபாப். அவர் யார்? அந்த நாட்டுடைய சபாநாயகர். அவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஃபுல் ஆப்ரேஷன், இது ஒரு அடக்குமுறை. நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவுடைய அடக்குமுறைகளுக்கு பயப்பட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய சாவரினை விட்டு கொடுக்கவும் மாட்டோம். அமெரிக்காவுடைய அடக்குமுறைகள், அமெரிக்காவுடைய திட்டங்கள் இனி அமெரிக்காவிடது எந்த காலத்திலும் நாங்கள் பேச போவது இல்லை. ஏற்கனவே அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். இந்த பாகிஸ்தானும் கத்தரும் அப்துல் ரஹ்மான் அல்தானி அவர்களையும் அமெரிக்கா ஏமாற்றி அமெரிக்கா இப்பொழுது ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி, 1வது தாக்குதல் ஹெர்மூஸ், 2வது தாக்குதல் அமெரிக்கா, 3வது தாக்குதல் ஈரான், 4வது தாக்குதல் அமெரிக்கா. நீங்கள் கேட்ட 80 நிலைகளில் நான் சொன்ன ஏர்போர்ட்டு, இமாம் அலி, இது பாலங்கள், மஷாக் நகரம், அப்புறம் ஷிரிக்கி,
அப்புறமா வந்து கொரோனா, நான் சொன்ன சில நகரங்களெல்லாம் வாசிச்சோம் பார்த்தீங்களா, ஆமாம். எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. கடல்சார் பகுதிகள் எல்லாவற்றையும் அடித்து 80 நிலைகளை அடித்து நாசம் செய்து இப்பொழுது அறிவிச்சிட்டார். இப்போ இல்லை, அன்னைக்கே அறிவிச்சிட்டார் துருக்கியில் வச்சு. இட்ஸ் ஓவர், ஐ திங்க் இட்ஸ் ஓவர், சம்திங் குட் ஹேப்பன். அவர் சொன்னது. நான் நினைக்கிறேன் போர் முடிஞ்சது. யார்? ட்ரம்ப். நான் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ நடக்கலாம், வேற யாராவது பேசலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராஜா மாதிரி புறப்பட்டு போகிறாரு. நேற்று ராஜா மாதிரி அவர் புறப்படுற நேரத்தில் லாஸ்ட் மொமெண்ட்டில் சீக்ரெட் ஏஜென்சி போய் ஃப்ளைட்டை நிறுத்திட்டான். அமெரிக்கா வரும்போது ஒரு ஃப்ளைட் வராது, அமெரிக்காவுடைய 40, 30, 20ன்னு பெரும் படைகள் வரும். அதில் பாரம்பரியமாக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்ஸ் போகிறதுக்கான 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்குது. அதில் சேட்டலைட் இருக்குது, ரேடார் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அதில் அவர் வரையில. அவர் 4000 கோடிக்கு கத்தர் கொடுத்த அதே விமானத்தில் தான் வந்து இறங்கினார். எங்கே? துருக்கியில் நேட்டோ நாடுகள் மீட்டிங் நடக்கு. இப்போ வந்து இறங்கி தான் சொல்கிறாரு, ஐ திங்க் இட்ஸ் ஓவர், சம்திங் குட் ஹேப்பன். நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு, ஆனால் ஏதோ நடக்கும். ஸ்டீவ் விட்காஃபோ ஜெரே குஷ்னரோ பேச்சுவார்த்தை நடத்தினா நடத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் ஏறும்போது இவரை அந்த வந்த விமானத்தில் ஏற்றாமல் துருக்கி, அதாவது கத்தர் கொடுத்த விமானத்திலேருந்து மாற்றி மறுபடி பழைய விமானம் கூட வருது இல்லையா, அதில் ஏறி ஈரோப்பில் போய் இறங்கி லேண்ட் ஆகி அங்கே போய் ஈரோப்புடைய விமான தளங்கள் வந்த பிறகு அமெரிக்காவினுடைய பாரம்பரிய விமானத்தை விட்டு இறங்கி மறுபடியும் துருக்கி, அதாவது கத்தர் கொடுத்த புதிய அதே வந்த விமானத்திலே அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்போ உலகம் முழுவதும் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கு திட்டம். இதை யார் சொன்னால்? இஸ்ரேல் சொல்லுது. இதுக்கு இடையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் கடுமையான மோதல் நடந்து, நீ ஒரு கிரிமினல், நான் இல்லைன்னா உன்னை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பாங்க, அப்படியெல்லாம் சண்டை போட்டதாக வந்துச்சு. இஸ்ரேல் எங்களுக்கு துரோகம், அமெரிக்கா எங்களுக்கு துரோகம் செய்துன்னு இஸ்ரேல் சொன்னாங்க. ஆனால் அதே இஸ்ரேல் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கு ட்ரம்ப்போடைய உயிருக்கு ஆபத்து ஈரானால. இப்போ நான் சொன்ன கருத்து அதுதானே. ஆமாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரம்புடைய உயிருக்கு ஆபத்துங்கிறது நான் இப்போ சொன்ன கதை. ஆமாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கோம்ல ஒரு ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க, இஸ்ரேல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பெரிய பிரைம் மினிஸ்டர் அப்பா. நேற்று தான் அந்த அசிங்கமாக பேசினார். யார்? டொனால்ட் ட்ரம்ப். அவன் ஒரு கிரிமினல், கெட்ட பையன். அதை நான் கரெக்டாக மொழியாக்கம் பண்ணி வச்சுருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப கெட்ட பையன். அதுக்கு முந்தைய ஈரான்லாம் அவங்களாம் நல்ல பலருக்கு நல்லவங்க. இப்போ ஈரான் நோய் பிடிச்ச பயிலோ, அழுக்கு பிடிச்ச பயிலோ, நெஞ்சு ஃபுல்லாக அவனுக்கு நல்ல எண்ணம் கிடையாது, மோசமான பசங்க, அழிக்க வேண்டிய பசங்கன்னு அதை சொல்லிவிட்டு மறுபடி பெஞ்சமின் நெத்தன்யாஹு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வார் பிரைம் மினிஸ்டர், ஒரு பெரிய ஆள், ரொம்ப இது. அப்போ அவர் ஆட்சிக்கு வரணுமா, அதை பற்றி வரணும்னு சொல்கிறத நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிவிட்டு இன்னைக்கு பீட் ஹெட்செட் வந்து இந்த நாட்டுக்கு வரப்போகிறார். எங்கே? இஸ்ரேலுக்கு. அப்போ இவர்கள் எல்லோரும் நடிக்கிறார்கள், இஸ்ரேல் இல்லாமல் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் இல்லை. இப்போது தாக்குதல்கள் நடக்கின்றது. உச்சபட்ச தலைவரும் அடக்கம் முடிந்து விட்டது. இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகம் காண அவலாக காத்திருக்கிற பயங்கரமான ஒரு களச்சூழல் இருக்கிறது. இது இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே. இடையில் இந்த 2 தினங்களாக போர் நடந்ததுக்கு பிறகு டெக்னிக்கல் டாக்ஸ் வித் ஈரான் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு யூஎஸ் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. எப்படி? அதாவது டெக்னிக்கலான டாக்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது ஈரானோட அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் போர், அதுதான் போர். இப்போ அமெரிக்கா இந்த போரில் பயன்படுத்தினது என்னது? எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாங்க. உலகத்தில் அமெரிக்காவை கண்டு அஞ்சி கொண்டிருந்த எஃப் சீரியஸ் விமானங்கள், F-15, F-16, F-18 ஹார்னட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2 விமானங்கள், B-252 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் விமானங்கள் கேரியர், GBU-57 பம்பர் பஸ்டர், இது அவங்களுடைய விமானங்கள். மக்களுக்கு தெரியணும், உலகத்தில் 1,13,000 கோடிக்கு போன USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், USS ட்ரிபோலி, USS கானி வில்சன், டொமாஹாக் போன்ற பயங்கரமான ஆயுதங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் தாட் இல்லாமல் பெட்ரியட், எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாங்க. அமெரிக்கா இன்டெலிஜென்ஸு, உளவுத்துறை, MQ-4, MQ-2, MQ-9 உளவு விமானங்கள், அப்புறமா சுல்தான் ஏர்பேஸ்லேருந்து வந்து 135 ரைஃபிள் விமானம், எல்லாமே
இனி அவர்களிடத்தில் எது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கல்னால் என்ன, ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று ஆயுத டெக்னிக்கலா இல்லது அரபியில் சொல்கிற மாதிரி ஹிக்மத்தா, என்ன பேச போகிறாங்க? ஐயா பேசி எல்லாமே எழுதியாச்சுல. நான் என்ன கேட்குறேன், பேசப்பட்டு முடிவு செஞ்சதில்ல, பேசப்பட்டு முடிவு செஞ்சு உலகம் வரவேற்று அவங்க பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் எவ்வளோ ஆரம்பிச்சிருக்காங்க? 60 மில்லியன் பெட்ரோல் வெளியே போயிருக்கு. பெட்ரோல் இல்லை, குரூட் ஆயில். எங்கேருந்து? ஈரான்லேருந்து. ஜப்பானோடு பேசிட்டாங்க, நீங்கள் எங்களுடைய பார்ட்னர். இந்தியா நம்மெல்லாம் 11% ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் இப்போ பிரச்சனை தான் முடிஞ்சுது, நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க சொன்னால் ஜப்பானை ரெடியாக இருக்குது. யூரோப் நாடுகளில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. யூரோப் நாடுகளில் இப்போ வெப்பத்தினுடைய அளவு உங்களுக்கு தெரியும், கடல் அளவு வெப்பம் அதிகரித்து எல்னினோங்கிற மாதிரி பயங்கரமான இப்போ 36 டிகிரி 38 டிகிரி. எங்கே? யூரோப்பாவில். இந்தியாவில் 38 டிகிரினால தாங்க முடியாது, யூரோப்பியர்களுக்கு 38 டிகிரி எப்படி சந்திப்பான்? அவன் 25, 21, 20 இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் யூரோப்பியில் பிரான்ஸோ ஜெர்மனியோ இத்தாலியோ இவர்கள் எல்லோருமே ஒரு கதைக்கு ஈரானுக்கு எதிர்ப்பு தான். ஆனால் இப்போது நாங்கள் அகட்ட போகிறோன்னு பிரான்ஸ் சொன்னதுக்கு, நீங்களாம் ஒன்றும் அகட்ட வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம், எனக்கு தான் தெரியும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கட் பண்ணி விட்டாங்க. இப்போ உலகத்தினுடைய சப்ளை செயின் கம்ப்ளீட்டாக கட் ஆயிட்டு. எப்படி சப்ளை செயின் நடக்கும்? இனி டெக்னிக்கல் டாக் என்ன நடக்க போகுது? நீங்கள் என்ன சொன்னீங்க? டெக்னிக்கல் கான்வர்சேஷனா டெக்னிக்கல் அட்டாக்கா? டெக்னிக்கல் டாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. டெக்னிக்கல் டாக். டெக்னிக்கல் டாக்னா பேச்சுவார்த்தை. ஹவு இஸ் இட் பாசிபிள்? கேன் யூ மென்ஷன் ஃபார் எனி டெக்னிக்கல் டாக்? ஐ டோன்ட் நோ எனிதிங். என்ன டெக்னிக்கல் டாக்? டெக்னிக்கல் டாக் தான் முடிஞ்சுதே, அதுக்கப்புறம் தானே நீ குழப்பம் பண்ணிவிட்ட. இப்போ இதுக்கு மேலே என்ன டெக்னிக்கல் டாக் இருக்குது? அப்போ உலகத்தை பைத்தியக்காரன் ஆக்குற அமெரிக்கர்கள், அவர்கள் மெனுவரபிள் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மக்களை சூழ்ச்சி செய்கிறார்கள் போது தான் நினைக்கிறது. இன்றைக்கு பெரும் சிக்கலில் வந்து நிற்குது. அதனால் ஒரு காலகட்டம் வரும். இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இந்த அக்ரிமெண்ட்டை போட்ட உடனே இட் இஸ் அ பிளாக் ஹிஸ்ட்ரி ஆஃப் யுஎஸ் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப வேண்டிய சட்டத்தரணிகளை சொன்னாங்க. ரொம்ப மோசமான அக்ரிமெண்ட்டு, ஈரானுக்கு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்களோ, அணுத்தை 60 நாள் கழித்து பேசிடலாம், ஹெர்மூஸில் நீ காசு வசூல் பண்ணிக்க, உனக்கு 28 லட்ச ரூபா தந்துடுறோம். அக்ரிமெண்ட் 3, 28 லட்சம்னா அவங்களுக்கு இந்த இது அது என்னது காம்பன்சேட் இழப்பீடு. 4வது நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம், உலக தடைகளை நீக்கிறோம். 5வது உன்னுடைய ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறோம். 6வது நாங்கள் இழப்பீடாக 28 லட்சம் கோடி தரோன்னு சொன்னது. 7வது ப்ராக்சிகளை பற்றி எதுவுமே பேசலை, நீங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துக்கலாம். அது ஹவுதியாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி. 8வது பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை ICBM, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல், இதையும் நீங்கள் வச்சுக்கிடலாம். அப்போ எல்லாமே அமெரிக்கா போலியாகத்தான் நடித்திருக்கிறார். அமெரிக்கா அந்த காலகட்டத்தை அவர்கள் பயன்படுத்தியது என்னவென்றால், இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் ஆயுத சேர்க்கைக்காகவும் தன்னை ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணவும் அவங்க முயன்றிருக்காங்க. நேற்று முன்தினம் ஆக்சியோஸ் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. ஆக்சியோஸுடைய செய்தி என்னென்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டது, ஆக்சியோஸ் ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த செய்தியில்தான் அமெரிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க, இட் வில் டேக்ஸ் மோர் அ மந்த், இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலும் இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று ஆக்சியோஸ் செய்தியை வெளியிட்டிருக்கின்றால், அவர்கள் திட்டமிட்டு தான் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது பக்கர் கலிபாபும் சரி மற்றவங்க சரி கொடூர நிலைக்கு போகிறாங்க, உயிர்களை இழந்திருக்கிறார்கள், ஆயுதத்தை. இப்போ அவர்களுக்கு வந்து போர் செய்யணுடைய எண்ணம் கிடையாது ஈரானியர்கள், அவர்கள் மீது போர் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ நிலைமை. மற்றொரு நேர்காணலை சந்திக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி சார்.